லைஃப்னு புலம்புறீங்க? லைஃபா? நான் வைஃப்னு தானே சொன்னேன். பொங்கல் பண்டிகையே வந்துருச்சு, வீட்டில் மாப்பிள்ளையும் காணோம் பொண்ணையும் காணோம். இப்பதான் போகி போச்சு, அதுக்குள்ள பொங்கு பொங்குன்னு பொங்குறீங்க. நான் சொல்லணுமில்ல, பொங்கலுக்கு மாப்பிள்ளையும் காணோம் பொண்ணையும் காணோன்னீங்கல்ல, இப்ப பொண்ணுங்க வந்துட்டாங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க? தை பொங்கலுக்கு மாப்பிள்ளை எங்க? என் வீட்டுக்காரர் வயல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாரு. உன்னை யாருமா கேட்டா? நான் ஐடி மாப்பிள்ளையை கேட்டேன். ஏப்பா, ஏசி இல்லாம இந்த வீட்லயே என்னாலயே இருக்க முடியல. அவர் எப்படிங்க தங்குவாரு? காலையில தான் வருவாரு. இவங்க வீட்டுக்காரர் ஐடில வேலை பார்க்கறேன்னு ஒரே பீத்தா பீத்திக்கிறா. இந்த வீட்ல இருந்த வரைக்கும் பழைய சோத்தை சட்டி சட்டியா தின்னுட்டு இப்ப ஏசிலின்னு ஒரே அல்பா அல்ட்டிக்கிறா. என்ன வந்ததையும் உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுமா, அக்காக்கி போற என் மேல போறாம. மாப்பிள்ளை வர்றாங்க, மாப்பிள்ளை வர்றாங்க. என்னது, மாப்பிள்ளை வர்றாங்களா? சரி, மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடு. ஏமா, என் வீட்டுக்காரருக்கும் ஆர்த்தி எடுங்க. இவரு தானே மூத்த மருமகன். இருமா, இவருக்கு என்ன அவசரம்? இவர் சாதாரண விவசாயி தானே. முதல்ல ஐடி மாப்பிள்ளைக்கு அனுப்போம். மாப்பிள்ளைக்கு சேர் எடுத்து போடு. உட்காருங்க ஐடி மாப்பிள்ளை. பரவாயில்லம்மா, நம்ம எல்லாம் தரையில தான் உட்காரணும். இது நம்ம பாரம்பரியம் தானே. மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் எடுத்து கொடு. பொங்கலா செங்கலா? இதெல்லாம் வந்து பீஸா இருக்கா? பீட்சாவா? அப்படின்னா யோ, பீஸா இல்லையா? இதெல்லாம் என்ன விருந்து? கூல் பேபி கூல். சகல கோவப்படாதீங்க. பீஸா சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பீஸ் பீஸா போயிடும். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? வாடி மாமா, அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட இருப்பா, நீ விவசாயி தானே, ஒன்னொன்னெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஐடி மாப்பிள்ளைக்கு சீர் எடுத்து கொடு. USB driver mode. அப்பா, இந்த மாப்பிளைய பாருங்கப்பா. என்னப்பா, அவருக்கு மட்டும் 10 வேண்டி பட்டு சட்டை, என் வீட்டுக்காரருக்கு ரேஷன் கடை வேண்டியா? பரவாயில்லம்மா, விடு. காட்டன் வேட்டி தான் உடம்புக்கு நல்லது. அவளுக்கு மட்டும் கரை போட்ட சரித போட்ட பட்டு புடவை. எனக்கு கரையே இல்லப்பா. கரையேற்ற பக்கம் பெரிய கரை இருக்கு. இதெல்லாம் அநியாயப்பா. அவ தட்டுல 2000 ரூபாய், எங்க தட்டுல 100 ரூபாய். எங்க வீட்டுக்காரரு 2 lakhs சம்பளம் வாங்குறாரு. உங்க வீட்டுக்காரரு சாதாரண விவசாயி. எதுக்கு என் மேல பொறாமப்படுற? விடுமா, உங்க வீட்டுக்காரர் சாதாரண விவசாயி தானே, இதுவே போதும். மாப்பிளைக்கு இலை போடு. கீழே தான் காலன்மா, கால் வலிக்கு. அப்பா, என்னப்பா அவருக்கு மட்டும் தலைவாழ இலை, என் வீட்டுக்காரருக்கு கிழிஞ்ச இலை. பரவாயில்லம்மா, விடு.
போட்ட இலை நம்ம தோட்டத்துல விளைஞ்சது தானே, விடுமா விடு. மாப்பிள்ளைக்கு வடை எடுத்து வை. சரி, மாப்பிள்ளைக்கு பழம் எடுத்து வை. அவருக்கு மட்டும் ஒரு டஜன் பழம் வச்சிருக்கீங்க, என் வீட்டுக்காருக்கு ஒரு பழமா? மாப்பிள்ளைக்கு வடை எடுத்து வை. அவருக்கு மட்டும் 4 வடை, என் வீட்டுக்காருக்கு பிஞ்ச வடை. மாப்பிள்ளைக்கு பொங்கல் வை. வேணாம், பொங்கல் சாப்பிட்டா சுகர் ஏறிது. சகல, பொங்கல் அன்னைக்கே பொங்கல் வேணான்னு சொன்னா எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒத்துப்பாங்க? சாப்பிடுங்க சகல, சுகர்லாம் வராது. சார் வணக்கம் சார், நான் தான் சுரபத்திரிகையோட ஆசிரியர் வந்திருக்கேன், ஒரு பேட்டி எடுக்கணும். யார பேட்டி எடுக்கணும்? மாப்பிள்ளையை தான் எடுக்கணும். அப்பவே நினைச்ச, இது பெரிய கார்ல இருந்து இறங்கும் போது இந்த ஐடி மாப்பிள்ளையை தான் பேட்டி எடுக்க இது போராட்ட இது போறாங்க. அல்லுமா, அவர் பார்த்த 1 ரூபா பென்ஷன் மாதிரி இருக்கிறார். இவரெல்லாம் உங்க வீட்டு மாப்பிள்ளையா? உங்க வீட்டு மாப்பிள்ளை துரைசிங்கம். மாமா இங்க வாங்க. என் வீட்டுக்காரர் தான் விவசாயி. பாத்தியாடி, ஐடி மாப்பிள்ளைன்னு பீத்திக்கிட்டா. இப்ப விவசாயம் தான் எல்லாத்துக்கும் சோறு போடுதுன்னு உழவன் கணக்கு பார்த்தா ஊரங்கோட மிஞ்சாது. மாமா இங்க வாங்க. இருமா வரேன். எங்க மாமா பாருங்க, அல்டிமேட். இந்த காலத்துல விவசாயினாலே எல்லாரும் கேவலமா தான் பார்க்கறாங்க. ஆனா நாங்களும் படிச்சவங்க தான், படிச்சுட்டு தான் இந்த வேலையை பார்க்குறோம். மனித சுத்தமான இந்த புல்வெளியிலும் இருக்கிற விவசாயிகள் தான் என்றைக்குமே மேல். அந்த காலத்துலலாம் வேலைக்கு போகிறவங்க யாருக்கோ கை கட்டி வேலை பார்த்தாங்க. இப்போ கை கட்டி வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. போன வருடம் ஒரு சர்வே எடுத்த முதல்ல சிறந்த விவசாயி துரைசிங்கம் தான். அவருக்கு அவர் கொடுக்க போகிறோம். நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினச்சா யாருக்கு சொல்லுவீங்க? இந்த காலத்தில் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறதுனாலே எல்லாரும் ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் என் மாமாவும் அத்தையும் எனக்கு தெய்வத்தை மனைவியாக கொடுத்துருக்காங்க. அதனால என் மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், நன்றி சொல்லணும். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, நான் உங்கள் அருமை தெரியாமல் உங்களை அலட்சியப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.